வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பிரசாதம் செய்தோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ரொம்பவே ஷார்ட்டாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அதாவது போன வருஷம் போட்ட கிருஷ்ண ஜெயந்தி விலாகில் வந்துட்டு நான் என்ன பிரசாதம் எந்த அளவுக்கு செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து குயிக்காக பார்த்துடலாம். நம்ம கிருஷ்ணன் பாதம் வரைகிறதுக்கு பச்சரிசியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவும் உளுந்தும் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே உளுந்து சேர்த்து அரைக்கும் போது நம்ம போடுற கோலமும் நம்ம போடுற பாதமும் வந்து சீக்கிரமே அலைஞ்சிடாமல் நல்லா ஒட்டிக்கும் தரையோட. மிக்சியில் போட்டு ஊறின அரிசியை அரைச்சி எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிருஷ்ணன் பாதங்கள் போட்டுக்கலாம். பாதம் வரைஞ்ச பிறகு அந்த பாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் பூ வைக்கலாம். நம்ம கோல மாவு வச்சுட்டோம். இந்த மாதிரி வந்து பாதங்கள் வரைஞ்சிக்கலாம். பாதி எடை வரைக்கும் கிருஷ்ணன் பாதம் நான் போட்டேன். மிச்ச பாதி வந்து கவிஷ்கா குட்டியே போட்டுட்டாங்க. பூஜை செல்ஃபில் சுவாமி படங்களுக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரசாதத்துக்கு வந்து அப்பம், அதுக்கப்புறம் வந்து சிவப்பாவலில் வந்து தேங்காய் திருவி போட்டு நாட்டு சக்கரை ஏலக்காய் பொடி போட்டு அது ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு சுண்டல், பசும் பால் காய்ச்சி வச்சுட்டு அதில் ஏலக்காய் தட்டி போட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச வெண்ணெய், ஒரு சில ஐட்டம் தான் நான் செய்திருந்தேன். இருந்தாலும் மனநிறைவோடு நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணோம். முன்னாடி இருந்த வீட்டில் வந்து சுவாமி படங்களை வந்து ஆணியில் மாட்டியிருந்தோம். அதனால் கீழே எடுத்து வச்சு சுவாமி கும்பிட்டோம். இப்போ இருக்கிறது வந்து பூஜை செல்ஃப் இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படியே அதே சுவாமி படங்களை அதே இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி சுவாமி கும்பிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.